அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி தெரிந்து கொள்வோம். ஊக்கமது கைவிடேல். நண்பர்களே, ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது இடையிலே பல தடைகள், துன்பங்கள் வந்து சேரும். அப்பொழுது மனம் தளர்ந்து விடாமல் அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என்று அவை உரைக்கிறாள். டாக்டர் கென்ட் ரெப்பரேட்டரி தயாரிக்கின்ற பொழுது ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக்ல ஒபேசிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை வச்சாங்க. ஒபேசிட்டி அப்படின்னா உடல் பருமன், எடை கூடுதலாக, இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய நிலை, அதான் ஒபேசிட்டி. இந்த ஒபேசிட்டி பற்றி பேசணும்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் அது தனிப்பட்ட முறையிலே அதை பற்றி நாம் பேசலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன குறிப்புகளோடு நாம் இதை கொடுக்க போகிறோம். இந்த உடல் பருமனை குறைப்பதற்கு ஹோமியோபதியிலே மருந்து இருக்கான்னா இருக்குங்க. கல்கேரியா கார், கேப்சிகம், ஃபெரமெட்டு, கிராஃபைட்டிஸு, ஃபைட்டோலக்கா பெர்ரி போன்ற பல மருந்துகள் உடல் எடையை குறைப்பதற்கான இருக்கு. ஆனால் பல்வேறு சூழ்நிலைகளை நாம் இந்த எடை கூடுதலோடு ஒப்பிட்டு பார்த்து இந்த மருந்துகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடல் நல்ல வெயிட்டாக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும், ஆனால் கால் சூம்பி போயிருக்கும், மெலிசாக இருக்கும். உடல் பருமனாகவும் இடுப்புக்கு மேல் பகுதி பருமனாகவும் இடுப்பு கீழ்ப்பகுதியான தொடையும் கால்களும் ரொம்பவும் ஒல்லியாகவும் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு அம்மோனியம் மியூரியாட்டிகம் அப்படிங்கிற மருந்து மிகச் சிறப்பாக வேலை செய்து இரண்டு பகுதியும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கிறது. அதே போல் வயதான காலத்திலே சிலருக்கு உடல் எடைகள் கூடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு காலிகார்போனிக்கம் அப்படிங்கிற மருந்து மிகச் சிறந்ததாக வேலை செய்கிறது, உடல் எடையை கண்ட்ரோலுக்குள் கொண்டு வருகிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.